இன்றைக்கி ரோட்டு கடை தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாங்களா? அதுக்கு மிக்சியில் வெங்காயம், காஞ்ச மிளகா, பூண்டு போட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அது கூட இப்போ தக்காளி, புளி சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்ச உடனே உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி விழுதை சேர்த்து நல்லா வதக்கணுங்க. அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா சுருண்டு வரணும். இது நல்லா இப்போ நல்லா சுருண்டு வருது பாருங்கள். நல்லா கொதித்து சுருண்டு வரணும். அது நல்லா சுருண்டு வந்துடுச்சு. சுருண்டு வந்தோடனே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணியாக இருக்கணும் சட்னி. அதனால் எவ்வளோ தண்ணி சேர்த்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதித்து வருது பாருங்கள். இப்போ இந்த கொதித்து வர சமயத்தில் தான் ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட். அது வேறு ஒன்றும் இல்லைங்க, இட்லி மாவு. நம்ம வீட்டில் இருக்க இட்லி மாவில் 2 ஸ்பூன் எடுத்து போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். இப்போ அதை கொதிக்கிற தக்காளி விழுதில் இந்த இட்லி மாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதிக்குது. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். நமக்கு இப்போ ரோட்டு கடை தக்காளி சட்னி ரெடி. இதை நல்லா சுட சுட இட்லி வச்சு அது மேலே நல்லா ஊற்றி சாப்பிட்ணுங்க, தொட்டு சாப்பிடக்கூடாது. இப்போ இது டேஸ்ட் வந்து அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.